நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய தாயக களம் நிகழ்ச்சியில் எங்களுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள் பொன்னையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு கணக்காளராக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு கன்சல்டனாக. கடந்த வாரம் நாங்கள் இந்த இலங்கையில் இருக்கின்ற சொத்துக்கள், மற்றது டின் நம்பர் எடுப்பது, மற்றது இரட்டை குடியுரிமை போன்ற பல விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். அது தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகளை அனுப்புமாறு கேட்டிருந்தோம். அதற்கு ஏற்ப பலர் அந்த நிகழ்ச்சியை பலர் பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நிறைய பேர் பார்த்தும் இருக்கிறார்கள். நிறைய பேர் அது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக கூறியது மட்டுமல்லாது பலர் கேள்விகளையும் அனுப்பி இருக்கிறார்கள், சந்தேகங்களை. அந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகின்றோம். வணக்கம் அருள். வணக்கம் அருள். தாயக நிகழ்வுகள் ஊடாக, தாயக களத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இவ்வாறான செய்திகள் நிறைய பேரை சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் பயனுள்ள தகவல் என்று கூறுகின்ற பொழுது அவ்வாறான நிகழ்வுகளை செய்யலாம் என்று எங்களுக்கு ஒரு உத்வேகம் வருகிறது. பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். முடிந்த வரைக்கும் அவர்களுக்கான கேள்விக்கான பதில்களை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். அவை நீங்கள் கேள்விகளை ஒன்றாக கேளுங்கள், நான் தகவல்களை வழங்குகிறேன். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தந்தை பிள்ளை பிறக்கும் போது வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டவராகவும் தாய் இலங்கை குடியுரிமையை கொண்டவராகவும் இருக்கும் போது வெளிநாட்டில் குழந்தை பிறந்துள்ளது. இந்த பிள்ளை இலங்கையில் இரட்டை குடியுரிமை பெற முடியுமா என்று கேட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமையை பற்றின இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுதல் அல்லது விதி என்னவென்றா, தந்தையோ தாயோ யாராவது ஒருவர் குழந்தை பிறக்கின்ற பொழுது இலங்கை குடியுரிமையா உள்ளவராக இருந்திருந்தால் அவர் இரட்டை குடியுரிமைக்கு உரியவர். இது கனவேருக்கு பிராக்டிக்கலான கேள்வியானதை தான் வந்திருக்குது. என்னென்றா, இப்ப கனவேர் வெளிநாட்டில் உள்ளவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு வந்திருப்பினும், ஆனால் அந்த வரைக்குள்ளேயே அவை வெளிநாட்டு சிட்டிசனா, வெளிநாட்டு பதிவுரிமை உள்ள குடியுரிமை உள்ளவராக இருப்பினும், இப்ப திருமணம் முடித்ததுக்கு முன்னே அவருக்கு இலங்கையிலிருந்து வந்தவருக்கு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு மேலே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய தந்தையார் குடியுரிமை இலங்கை குடியுரிமை இல்லாதவர், தாய் இலங்கை குடியுரிமை உள்ளவர். இந்த ரெண்டுல யாராவது ஒரு ஆளுக்கு குடியுரிமை இருந்தாலே அந்த குழந்தை இரட்டை குடியுரிமைக்கு உரியது என்பதுதான் எங்கள் குடியுறவு குடியகல்வு இரட்டை குடியுரிமை சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், தனியார் வங்கிகள் அவர்களின் மிக பெரிய வாடிக்கையாளர்களின் கொடுப்பனவுகளை டின் நம்பர்கள் இல்லாமல் ரகசியமாக செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்று நாங்கள் எங்களோட இலங்கை நாட்டுல பிறந்தபடியா இப்படி மாற்றலாம், பொய் சொல்லலாம், மறைக்கலாம் என்றதுல வாழ்ந்து பழகிய எங்களுக்கு அப்படியான கேள்விகள் வர்றதுல நியாயம் இருக்குது. ஆனால் தனியார் வங்கியோ அரசாங்க வங்கியோ எல்லாமே மத்திய வங்கியினாலதான் கட்டுப்படுத்தப்படுது. அவர்களுடைய தகவல்கள், அவர்களுடைய எல்லாமே மத்திய வங்கியால் மானிட்டர் பண்ணப்படும், அதாவது கண்காணிக்கப்படும். ஆகவே எந்த விதத்திலும் எந்த ஒரு தொகையும் ஏதாவது வகையிலே மறைக்கப்பட முடியாது, மறைக்கப்படுவதற்கு இடமுமே இல்லை என்பதை கூறிவைக்க விரும்புகிறேன். அதே வேளையிலே இப்ப எங்கே இந்த மறைக்கப்பட்ட பொய்கள் நடக்கின்றன, கடன் எடுக்கிறதுக்காக பொய்யான தகவல்களை கொடுத்து, பொய்யான வியாபாரம் நடத்துவதாக கொடுத்து கடன் எடுக்கிறது, அல்லது ஆவணங்களை தயாரித்து கொடுத்து கடன் எடுக்கிறது, இவ்வாறானவைதான் நடக்கின்றன. ஏனென்றால் இது கண்டுபிடிக்கப்படும் பொழுது வங்கி ஊழியர்களே பதவி இழக்கிறார்கள், அவர்கள் சிறைக்கு கூட செல்லுகிறார்கள். மத்திய வங்கியில தொழில்நாட்டினவர்களே சிறைக்கு செல்கிறார்கள், சிறைக்கு செல்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போதுள்ள சூழ்நிலை எல்லாம் இலத்திரனியலாக்கப்பட்டதனால் எல்லாமே எல்லாராலும் பார்க்கப்பட முடியும். ஆகவே இலங்கையும் வெளிநாட்டுக்கு சமனாக தங்களுடைய இந்த தகவல்களை திரட்டுவதும், தகவல்களை சேமித்து வைத்திருப்பதும், வங்கிகளை மத்திய வங்கியுடன் இணைத்து வைத்திருப்பதிலும் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு வட்டியும், நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, ஒவ்வொருவருக்கும் வட்டி செலுத்துகின்ற பொழுது 10% பிடித்து வைத்துக் கொண்டுதான் கொடுக்கிறார்கள். இந்த 10% அரசாங்கத்தினுடைய வருமான வரி திணைக்களத்துக்கு போகிறது. இந்த தகவல் எல்லாம் மத்திய வங்கிக்கு அதுதான் டின் நம்பர் கேட்டார்கள், டின் நம்பருடன் போய் சேரும். அவ்வாறு செய்ய முடியாது. இன்னொரு கேள்வி அவர் ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறார். Why Sri Lankans need dual citizen?
wasting money actually when you get dual citizen. Think about your age, what you can achieve என்று சொல்லி. அதாவது ஏன் நாங்கள் இரட்டை குடியுரிமை எடுக்க வேண்டும், அது இந்த எங்கள் பணத்தை வீணாக்குகின்ற ஒரு முயற்சி என்று சொல்லியும் எங்கள் வயதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இதனால் என்னத்தை நாங்கள் சாதிக்க போகிறோம். நல்லது, நல்ல கேள்வி, உண்மையான கேள்வி. ஆனால் ஒரு ஏனென்றால் இப்ப பொதுவா எல்லா நாட்டுக்காரனுக்கும் தங்களோட நாடு என்ற ஒரு பற்றுதல் இருக்கு. அந்த பற்றுதல் எங்களுக்கு இல்லாம போனது காரணம் எங்கட நாட்டாலேயே எங்களை துரத்தினார்கள், அடித்தார்கள், கொண்டார்கள். அதனால எங்கட நாட்டு நாங்கள் கிரிக்கெட்ல கூட நாங்கள் இலங்கையும் இந்தியாவும் விளையாடினா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணார்கள் நாங்கள். உண்மைதானே அது? அதனால எங்களோட நாட்டின் மீது எங்களுக்கு பற்றில்லை. இப்ப நான் நேற்று கூறும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், நான் இலங்கைக்கு செல்லும் பொழுது, இரட்டை குடியுரிமை எடுப்பதற்கு முன்னர் இலங்கை செல்லும் பொழுது விசா எடுத்து கொண்டு போகின்ற பொழுது எனக்கு ஏதோ ஒரு கவலையா, என்னுடைய நாட்டுக்கு நான் போறதுக்கு நான் விசா எடுக்கணுமா, மாங்குருவியும் மரங்கொத்தையும் வீடு திரும்ப தடை இல்லை என்ற ஒரு பாடல் வரையும் வருகிறது. நாங்கள் மட்டும் போகலாது என்று சொல்லி புதுவர் ரத்னதுரை ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது பாடலாகவும் வந்தது. அதே போல எங்களுக்கு எங்கட நாட்டுக்கு போறதுக்கு விசா எடுக்கணுமாண்டா அந்த வலிக்காகவும் சிலர் எடுக்கிறது உண்டு. நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன், யாருக்கு இரட்டை குடியுரிமை முக்கியம் என்றா இலங்கையில சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள், இலங்கையிலே வங்கியில நிறைய பணம் வைத்திருப்பவர்கள், இலங்கையில நிறைய பங்குகள், வேற ஏதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவருக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமையை வைத்துக் கொண்டு இலங்கையிலே சொத்துக்கள் வைத்திருப்பது தற்பொழுதுதான் உங்களை வதியாதோர். வெளிநாட்டுல இந்தியாவில் சொல்லுவார்கள் NRI, நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அது பதிவு செய்து வைக்கிற கேட்டகரி இருக்குது. ஆனா இலங்கையில இப்போதைக்கு அதே மாதிரி தற்காலிகமா நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமை எடுத்துட்டீங்க. இப்ப நீங்கள் இங்கிலாந்துல இருந்தால் இங்கிலாந்து குடியுரிமை எடுத்துட்டீங்கள், இலங்கை குடியுரிமை இழக்கப்பட்டுட்டீங்கள். ஆனாலும் இலங்கை என்ன சொல்லுகிறது, நீங்கள் வதியாதோர் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பார்க்க. ஆனா உண்மையில நீங்கள் இப்ப வெளிநாட்டுக்காரர், இலங்கைக்காரர். இப்ப இலங்கையில வர வருமானங்களோ சொத்துக்களோ இல்லாததுக்கும் வெளிநாட்டுக்காரருக்கு விதிக்கப்படுகிற வரிக்குள்ள விரைவில் வரப்போவீங்கள், அதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே அப்படியாக இருந்தால் நீங்கள் விரும்பினா தராது, உங்களோட சொத்துக்கள் இருக்குது, வரியில் தப்புறதுக்கு அல்லது இலங்கைக்கு போயக்குள்ள விசா எடுக்காமல் போறதுக்கு சிலருக்கு இழைப்பாடுற நோக்கம் இருக்கும். வயசு வந்த காலங்கள்ல போய் இப்ப இங்க உங்களோட நாட்டுல ஒரு 1000 பவுண்ட்ஸ் கொடுப்பினம், அதாவது இழைப்பாடுறதுல பென்ஷன் கொடுப்பாங்க. எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலையும் கிட்டத்தட்ட அதே அளவு தான், கிட்டத்தட்ட $2000 தனியாளா இருந்தா கொடுப்பாங்க. கனடாவிலையும் அப்படித்தான். அந்த காசு இலங்கையில் கிட்ட 4 லட்சம் 4.5 லட்சம் ரூபா ஒரு மாசத்துக்கு வரும். 4 லட்சம் ரூபா இருந்தா நீங்க கிட்டத்தட்ட ஒரு கிங் வாழ்க்கைன்னு சொல்லுவார்கள். ஏன் இந்த வெள்ளக்காரர்கள் இந்த ஆசிய நாடுகள்ல போய் ரிட்டையர் இன் ஏசியான்னு சொல்லுவார்கள், இழைப்பாறுவது ஆசிய நாடுகள் என்ன அவைன்ற வருமானத்தை வச்சுக்கொண்டு இப்ப 4 லட்சம் ரூபாய் இலங்கையில வந்தா இலங்கையில எவருக்குமே 4 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு டாக்டருக்கு கூட இல்லை. அப்ப நீங்க 4 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு தனியாளர் இருந்தா ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு பூராக்கு விரும்பி இருந்தாலும் கூட அந்த இரட்டை குடிமை இருந்தால் இந்த வருமானங்களுக்கு வரிகள், வெளிநாட்டு வருமானம் என்ற பேர்ல வரிகள், அதுகள் இதுகள், நீங்கள் வெளிநாட்டு பரிகையை பார்க்கப்படுகிறது என்ற சிக்கல்களையும் தப்பிக்கொள்ளலாம். இதை விட இன்னொன்றை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன், வரலாற்றில் நடந்த உண்மைகளை சொல்லுகிறேன். 2வது உலக போர் கால பகுதியில எங்கட யாழ்ப்பாணத்து தமிழாக்கள் நிறைய பேர் மலாயன் பெஞ்சனியஸ் என்று சொல்லுவாரு. மலாயான் இப்ப மலேசியாவுக்கு சென்றார்கள். மலேசியாவுக்கு சென்று நிறைய உழைத்துக் கொண்டிருந்தவர்கள். பிறகு சிங்கப்பூர் பிரிந்தது, 70களுக்கு பின்னதான் பிரிந்தது நினைக்கிறேன். அப்பொழுது சிங்கப்பூரும் ஒரு மலாயாவின் மாநிலமாகத்தான் இருந்தது. சிங்கப்பூருக்கு நிறைய பேர் வேலைக்கு போனார்கள். 2ஆம் உலக யுத்தத்தின் பொழுது ஜப்பான் மலாயாவுக்குள்ளே புகுந்து சிங்கப்பூருக்குள்ளே புகுந்து, முக்கியமாக சிங்கப்பூருக்குலாம் புகுந்து தாக்கினார்கள் என்றால் சிங்கப்பூர்ல இருக்கிறவர்கள் கூட சைனாவை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். சைனாவை பிடித்து விட்டார்கள் என்பதிலே சைனாவை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினார்களாம் கண்ணுக்கு முன்னாலே. நான் ஆக்களை குறிப்பிட விரும்பவில்லை, எனக்கு தெரிந்த உறவினர்கள் நிறைய பேர் அங்கே பிறந்து விட்டு இந்த 2ஆம் உலக யுத்த கால பகுதியிலே திருப்பி இலங்கைக்கு வந்தவை, அங்கவே இருந்து விட்டு. அப்ப எப்பவும் எங்கேயும் எதுவும் நடக்கலாம். இப்ப நாங்கள் வந்திருக்கிற நாடெல்லாம் இப்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு நல்ல வருமானம் தருது, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்றோம் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கலாம். இந்த காலங்கள் எப்பவும் எப்படி மாறும் என்று தெரியாது. ஒரு காலத்துல இப்ப பாருங்க, வெள்ளக்காரர்கள் எங்க கண்டாலும் எங்களை ஏசிட்டு போறாங்க, ஹோன் அடிச்சுட்டு போறாங்க, தூசணத்தால பேசிட்டு போறாங்க. ஏனென்றா அவங்களோட வசதி வாய்ப்புகளை இப்ப நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு வர வேலைகளை நாங்கள் எடுக்கிறோம், அவங்க விற்கிற வீடுகளை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட எல்லாம் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட பிள்ளைகள் கடைசி பிள்ளையா இருக்குல்ல, எங்களோட பிள்ளைகள் முன்னுக்கு படிச்சு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வேலை வேறு ஒன்றும் இல்லை தானே, படிப்பிக்கிறதும் உழைக்கிறதும் சாப்பிடுறதும். அவனை போல வித்தியாசமான வாழ்க்கை வாழ தெரியாது. அப்ப இப்படி ஒரு காலத்துல ஏதாவது ஒரு காரணத்தால வெள்ளக்காரரால தாக்கப்பட்டோ இல்ல ஏதோ ஒரு வகையில எங்களை நோக்கி தாக்குதல்கள் நடந்தா நாங்கள் ஓடுறதுக்கு எங்க போவீங்க? கடைசியா பெற்றதாயும் பிறந்த நன்னாடு நெட்டவனானது நனி சிறந்தது என்று கூடுனதை
இதை பாருங்கள். நாங்கள் எங்க போவோம் கடைசியா? தாய்நாட்டுக்கு தான் போவோம். இது தாய்நாடு இலங்கை. அப்ப அதுக்காகவாவது சேரம் எடுத்து வச்சிருக்கிறதுல ஒண்ணு நட்டம் இல்லை. கிட்டத்தட்ட இன்னொன்றை மறந்துடக்கூடாது. இலங்கையை போல ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இலவச கல்வி, இலவச பல்கலைக்கழக கல்வி, பல்கலைக்கழகத்துல படிக்கும் பொழுது கூட மகாபுல பேசரி போன்ற உதவி திட்டங்களை கொடுக்கின்ற நாடு. பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்சவைக்கு இப்பதான் கொஞ்ச காலம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கல தவிர எல்லாருக்கும் வேலை கொடுத்த நாடு. அதை விட இந்த கூப்பன் அரிசி, கூப்பன் அடிப்படையில ஏழைகளுக்கும் ஏதோ முடிஞ்ச அளவு கொடுக்குற ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு நாட்டுல இலவசமா தான் நாங்கள் படிச்ச நாங்கள். இந்த இலவசமா படிக்க இல்லை என்று சொன்னா கன பேர் பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது படிச்சோ இருக்க மாட்டினோம். இப்ப கம்போடியா போல நாடுகள்ல பிள்ளைகளை படிக்க விடுகிறது இல்லையா? வசதி இல்லை. சின்ன வகுப்புல இருந்தே காசு கட்டி படிக்கணும்னா ஒரு படிக்கிறவர்களுக்கு வசதி இல்லாத படிச்சிருக்க மாட்டோம். இப்ப நான் இப்ப 10ஆம் வகுப்பு தான் படிச்சேன் நான் வச்சுக்கணும். இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கும் இலங்கையில இலவச கல்வி இருந்துட்டு தான் நாங்கள் படிச்ச நாங்கள். ஆகவே இலங்கை எங்கட நாட்டுக்கு எங்களுக்கு துரோகம் செய்தது அல்லது எங்களை துரத்தினது என்பதற்காக சில நன்றிகளை மறக்கக்கூடாது. ஆகவே அந்த இரட்டை குடியுரிமை எடுப்பதில் ஒன்றும் தவறில்லை. விரும்பினா எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவையில்லை என்று 100% நம்புவீங்கள் என்றா ஒரு தேவையும் இல்லாட்டால் இதுக்கு எடுக்கணும். நீங்க போகும் பொழுது விசா எடுத்துட்டு போயிட்டே வரலாம். கொடுங்க அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னென்று சொன்னால், இப்ப as I am a dual citizenship holder and I have a property in Sri Lanka, should I pay tax for both countries? அதாவது நான் இரட்டை குடியுரிமை வைத்துக் கொண்டிருந்தால், ஒரு ஒரு வீடு இலங்கையில் இருந்தால் நான் 2 நாட்டுக்கும் வரி கட்ட வேண்டுமான்னு தான் கேட்கிறேன். அதை சொல்றது இரட்டை வரி விதிப்பு என்று சொல்லி டுவால் டாக்ஸேஷன் என்று சொல்லி கூறுவார்கள். அதுல இலங்கை கிட்டத்தட்ட 45 நாடுகளுக்கு அன்னளவான 45-46 நாடுகளோட இந்த இரட்டை வரி விதிப்பு இல்லை என்கின்ற ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒரே வருமானத்துக்கு 2 நாட்டில வரி செலுத்த தேவையில்லை. அது தவறு. ஆனால் இப்ப இந்த கேள்வி கேட்டவருக்கு இது நான் சொல்றது தெளிவா புரியும் நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளவு காலம் இருக்கிற வெளிநாட்டில நீங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் செய்கிற பொழுது எப்பவாவது இலங்கையில வர்ற வருமானம் இருக்கிறது, அந்த வருமானத்துல எவ்வளவு வரி கட்டினீர்கள் என்றதை கேட்பார்கள். கொடுக்கறதும் இல்லை. இந்தியாவில இப்ப கொஞ்ச நாளா இந்தியாவை இவங்க கொலெக்ட் பண்ணி இருக்கு. நம்ம இந்தியாவோட ஒரு அந்த உடன்பாட்டுக்கு வந்தபடியா இப்ப இங்க இருக்கிற இந்தியர்கள் இப்போது இந்தியாவில வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு கட்ட வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு சொல்லி இருக்கிறார்கள். இலங்கைக்கு இன்னும் அப்படி நான் கேள்விப்படவில்லை. நேற்று நான் உங்களுக்கு கூறணும் இல்லவா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி எதிர்காலத்தில் எல்லாம் வரலாம், இணைக்கப்படலாம். அப்படி இணைக்கப்படும் பொழுது நாங்கள் சொன்ன பொய்கள் சேரும் வழி வந்தால் தண்ட பணம் பெனால்ட்டியோட கட்ட வேண்டி வரும். அப்ப இந்த இரட்டை வரி விதிப்புகள்ல அநேகமா உலகத்துல எல்லா நாடுகளையும் இரட்டை வரி விதிக்கப்படாது. ஆனால் மிக தெளிவா பார்க்க வேண்டிய என்னன்னா, இப்ப இலங்கையில உங்களுக்கு வாடகையோ வட்டியோ ஏதோ வருமானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் வரி கட்டுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. வாடகையோ வரியோ, நேற்று கூட கேபிட்டல் கெயின், மூலதன ஆதாய வரி, பங்கிலாவ வரி ஏதாவது இருந்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த வருமானத்தையும் அதுக்கு கட்டின வரியையும் நீங்கள் இங்க வெளிப்படுத்திக்குள்ள இந்த மிச்ச வருமானம், அதாவது இஞ்சத்தில் நீங்கள் இருக்கிற நாட்டுல எத்தனை வரி வீதம் இருக்கோ அந்த வரியத்தோட கொஞ்சம் குறையத்தானங்க அந்த வித்தியாசத்தை நீங்கள் கட்டணும். இரட்டை வரி விதிப்பு வராது. ஆனா அங்க கட்டின வரி போக மிகுதிக்கு இங்க வரியை கட்ட கடைசியாக இப்ப நீங்கள் வாழ்ற நாட்டுல இந்த வருமானத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அந்த வரிக்கு தான் உட்படுவீங்க. ஆனா உங்களை நீங்கள் முந்தியிருந்த நாடு, நீங்கள் வதி உரிமை உள்ளதோ இல்லாத நாடு ஒன்றுல உங்களுக்கு வருமானம் வருது, அங்கேயும் வரி கட்டி போட்டீங்கள். அந்த வரியை கழிச்சதுக்கு பிறகு மிகுதியாக உள்ள வரி கட்ட வேணும். இதை கனவேருக்கு வயிற்றுல புளிய கிடைக்கிறதா இருக்கு. நாங்கள் இவ்வளவு அதை காட்ட இல்லையோ, ஒரு நாளும் டாக்ஸ் ரிட்டர்ன் செய்ய இல்லையே, எங்களுக்கு இலங்கையில வாடகை வருது அல்லது பேங்க்ல வட்டி வருது என்றதெல்லாம் இருக்கும். நாங்கள் அதை பொதுவா நீங்கள் கூறியது போல எவ்வாறு இந்தியாவை போல இலங்கையினுடைய இந்த தகவல்களும் இணைக்கப்படுமாக இருந்தால் எதிர்காலத்துல நாங்கள் சொல்லாவிட்டாலும் கூட, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்களா இருந்தா இப்ப எங்களுக்கு அதாவது ஜூன் தொடக்கம் ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் தான் வரி ஆண்டு. வரிகள் நீங்கள் வங்கிகள்ல காசு வச்சிருந்து வட்டி இருந்தா நாங்கள் போறதுக்கு மேலே எங்க டாக்ஸ் ரிட்டர்ன் செய்கிற இடத்துல உங்களோட வட்டியோட வந்தனங்க போயிருக்கு தானாக. அது மாதிரி வெளிநாடுகளும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இன்னொருவர் கேட்டிருக்கிறார் என்னென்றால், நான் நன்றி, மிகவும் பயனுள்ள தகவல்களை தந்திருக்கிறீர்கள். என்னிடம் ஒரு கேள்வி உண்டு. நெதர்லாந்துக்கு இரட்டை குடியுரிமை எடுக்கலாமா? நெதர்லாந்துக்கு இரட்டை குடியுரிமையை பொதுவாக நெதர்லாந்து பிரஜைகளை இரட்டை குடியுரிமை இருப்பதை நெதர்லாந்து விரும்பவில்லை. அப்ப அதுல
2 வழிமுறைகளில் நீங்கள் அங்கே சென்றிருந்தால் இரட்டை குடியுரிமை பெறலாம். ஒன்று, நீங்கள் திருமணம் முடித்தது ஒரு நெதர்லாந்து நாட்டு சிட்டிசன் உள்ளவரை இலங்கையால் திருமணம் முடித்ததன் பின்னர் நீங்கள் நெதர்லாந்து குடியுரிமை பெற்றிருந்தாலும் நீங்கள் இலங்கை குடியுரிமை பெறுவதற்கு நெதர்லாந்து நாடு தடை விதிக்காது. அல்லது அகதி அந்தஸ்து கோரி நெதர்லாந்துக்கு சென்று நெதர்லாந்து குடியுரிமை பெற்றிருந்தால் நீங்கள் உங்கள் நாட்டினுடைய குடியுரிமை பெற்றுக் கொள்ளலாம். இதான் இப்ப இவர் கேட்டதற்கான பொதுவான பதில். நான் தேடிய தகவல்களின் அடிப்படையில் என்ன கூறுகிறார்கள் என்று சொல்லி சொன்னா, நெதர்லாந்துக்காரர் நெதர்லாந்திலிருந்து பிறந்தவர்களாக இருந்தால் சில ஊர்களின் பேர்கள் சொல்லுகிறார்கள். நெதர்லாந்து அரூபா, குரோசா அல்லது செயின்ட் மார்டன் என்று இந்த பிரதேசங்கள்ல இருக்கிறவ இரட்டை குடியுரிமை எடுக்கிறதுக்கு அனுமதி உள்ளவர்கள் என்று. அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பொதுவாக இல்லை, அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவைக்கு இந்த 4 இடங்களிலும் பிறந்தவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நெதர்லாந்தினுடைய வரலாறு தெரியாது, இந்த நாட்டில் உள்ளவர்கள் குடியேற்றவாசிகளாக வந்தவர்களா ஏதாவது இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே. ஆக இது இப்ப எங்களோட கேள்வி கேட்டவே இலங்கையிலிருந்து போனோடியா ஒன்று திருமணம் முடிப்பதற்காக போயிருப்பினும் அல்லது அகதி அந்தஸ்து கேட்கிற இந்த ரிவ்யூஜி கேட்டகரியில போயிருப்பினும் என்னுடைய அவையும் எடுக்கலாம். நல்லது. இன்னொருவர் கேட்டிருக்கிறார், அவர் இலங்கையை கொஞ்சம் இந்த பேசித்தான் எழுதியிருக்கிறார். இவர் இலங்கையை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாடு போல் கதைக்கிறார். ஊழல் நிறைந்த நாடு, மக்கள் வரிப்பணம் ஏதும் சரியாக போவது இல்லை, குப்பை மேடுகள், வீதிகள் எல்லாம் குப்பைகள். அதாவது என்ன நிலையில் உள்ளது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பழைய பஸ் வண்டிகள் எல்லாம் சாக்கடை நிலையில் நாடு இருக்கின்றது, அதை தெரிந்து கொண்டு கதையுங்கள் என்று கூறியிருக்கிறார். நான் முதல் கூறின அந்த பெற்ற தாய் நாடம் பிறந்த என்றதை திருப்பி இங்கேயும் பொருந்து நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் உண்டை யோசிக்கணும், நாங்கள் பிறந்த நாட்டில் இது இருக்குது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை மாற்றக்கூடாது. இப்ப இன்றைக்கு சரியோ பிள்ளையோ அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்குது. குப்பை மேடாயம் சாக்கடையாயம் இருந்த கொழும்பு கோட்டை பஸ் நிலையம் வெளிநாடுகளுக்கு சமனாக அழகாக திருத்தப்பட்டிருக்கிறது. மாகொம்புர என்று சொல்லி ஒரு புதிய பஸ் நிலையம் இந்த அதாவது இந்த மாத்தரை செல்லுகின்ற வழிக்கு உருவாக்கப்பட்ட அந்த பெரு ஹைவேக்கு உள்ள அந்த பஸ் நிலையத்தை பார்த்தீர்களா இருந்தால் அதுவும் கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு சமனாக வந்திருக்கிறது. அதே போல நேற்று முன்னாள் பார்த்திருப்பீங்கள், நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பஸ்கள் இறங்கி இருக்கின்றன. அவற்றிலே நிறைய வசதிகளுடன் வந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த சாரதி மது அருந்து இருந்தால் கூட என்ஜின் ஸ்டார்ட் ஆகாதுன்ற அளவுக்கான லேட்டஸ்ட் பஸ்கள் இறங்கியிருக்கின்றன. இவ்வாறு எங்களை நாட்டை நாங்கள் குறைக்க கூடாது. ஏனென்றால் நாங்களும் அங்கான் பிறந்த நாங்கள் என்ன பங்களிப்பு செய்தவங்களை நாட்டுக்கு தானே பார்க்க வேணும். நாங்கள் எங்கட நாடு கூடாது, வந்த நாடு நல்லது என்று சொல்லி போட்டிருந்தா உங்களோட பரம்பரையில உங்களோட அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ மாமனோ மச்சானோ யாரோ அங்க இன்னும் இருப்பினும் அவை இந்த கஷ்டத்துக்குள்ளான் இருப்பினும் அவையே இந்த கஷ்டத்துக்குள்ளால வெளியில கொண்டு வர்றதுக்கு இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு வந்தாக்கள் எப்படி ஊரு காசு அனுப்பி அவையில பொருளாதார ரீதியா முன்னேற்றி வாழ வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் நினைக்க வேண்டுமே தவிர வெளிநாட்டு கொண்டு வந்தா போல எங்கட நாடு கூடாது என்று சொல்லி சொல்றன்றது ஒரு நாட்டுல உள்ள பற்றுதல் இல்லை. உதாரணத்துக்கு இந்தியர்களை பார்த்தீங்களா, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை மொழி இருக்குது. ஆனா இந்தியா என்று வருகிற பொழுது எல்லாரும் இந்தியர்கள் என்று சொல்லி நிற்பார்கள். அந்த பற்றுதல் எங்களுக்கு கோபமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நாங்கள் இந்த நாட்டுல பிறந்த நாங்கள், இந்த நாட்டுல இலவச கல்வியை பெற்று நாங்கள். நீங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போறது சேர அந்த கல்வியை வச்சு கொண்டு போயிருப்பீங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த கல்வி ஆற்ற காசுல தந்துண்ட மறக்காதீங்க, பொதுமக்கள வரி பணத்துல தான். நான் முன்னர் குறிப்பிட்ட இலவச கல்வி, இலவச பல்கலைக்கழக கல்வி, இலவச மகாபல பேசரி தருகிறார்கள், எல்லாம் யாற்ற பணம் என்றா பொதுமக்கள்கிட்ட இருந்து விட்ட வரி பணம். நீங்களும் எத்தனையாம் வரைக்கும் படிச்சிருந்தீங்களோ அந்த படிக்கிறதுக்கான செலவு இலவசம் எப்படி வந்தா பொதுமக்களிடம் அறவிடப்பட்ட பணம். நீங்களும் இலங்கை நாட்டுக்கு ஒரு கடனாளி. அவை கடனாளியாக இருந்து கொண்டு வெளிநாட்டிலே நல்ல நாட்டுக்கு போயிட்டு என்று சொல்லி போட்டு இலங்கையை குறைத்து பேசுவது நல்லதல்ல. அதற்காக நான் இலங்கை தரமாக பேசுகிறேன் நல்ல யதார்த்தத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அடுத்த கேள்வி என்று சொன்னால், வெளிநாட்டு பிள்ளைகள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் பிறந்த பிறகு நான் வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றுக்கொண்டேன். என் கேள்வி என்னவென்றால், என் பெற்றோர்கள் எனக்கு சீதனம் கொழும்பில் வீடு தந்தார்கள். எனக்கு பிறகு நான் இல்லாத காலத்தில் எனக்கு பிறகு நான் அவர்களுக்கென்று உயில் எழுதாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக் என் சொத்து போகுமா அவர்களுக்கு? இல்லாட்டி நாம் என்ன செய்யலாம்? பிளீஸ் விளங்கப்படுத்த முடியுமா? நன்றி. முடியும் என்றால் இப்பவே
அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. கனவேர் கேட்கிற கேள்வி இதுதான். அதாவது எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சொத்துக்கள் போகுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி கேட்கிறவ. இந்த வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு உயில் எழுத இல்லை வில் என்று சொல்லுவார்கள். இங்க வேறு வேறு நாடுகள்ல வேறு சொற்பிரியோகம் பார்க்கிறாளா தெரியாது. உங்களோட பிள்ளைகளுக்கு வில் எழுத இல்லையண்டா அது அவைக்கு அந்த சொத்துக்கள் போறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. சேரம் போகாம விடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அல்ல அதுகளுக்கு தெரியாது எங்க எங்க இருக்குன்னு கூட இந்த பிள்ளைகள் தேடுறதும் இல்லை. அதுக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாமல் அது தங்கட வாட்டில திருமணம் முடிச்சதுக்கு பிறகு எங்கேயாவது தனியா போய் வாழ விரும்பினோம் இங்க என்ன சொத்து இருக்குன்னு தேடவும் மாட்டார்கள். அவை வில் எழுதுறன்றதன் மூலம் எழுதலாம். இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். முதல்ல அந்த உழைச்சாக்கள் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு தான் வரும் என்று சொல்லணும். முதல்ல நீங்கள் கொஞ்ச காலம் வாழுங்க. இவ்வளவு காலமும் வெளிநாட்டுக்கு வந்து சொந்தத்துக்கு அனுப்பி ஊருக்கு அனுப்பி கோவிலுக்கு அனுப்பி சனசமூலத்துக்கு அனுப்பி அதுக்கு அனுப்பி இவனுக்கு அனுப்பி நண்பனுக்கு அனுப்பி என்றெல்லாம் அனுப்பி 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 நாங்கள் தேஞ்சு உழைச்சு குளிருக்குள்ள உழைச்சு அனுப்பின காசுகளை பிள்ளைகளுக்கு சும்மா அன்பளிப்பா கொடுக்காதீங்கன்னா இந்த பிள்ளைகள் வெளிநாட்டுல பிறந்து வசதியா வளர்ந்தவ அவைகளுக்கு இந்த காசுன்ற அருமை தெரியாது. என்ன செய்வார்கள்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு வருடத்துக்குள்ளே சேரும் அவ்வளவு காசை இங்க வெளிநாட்டுல காசை முடிக்கிறதுக்கு தான் 1008 வழி வச்சுக்கிறார்கள், முடித்து விடுவார்கள். ஆகவே பிள்ளைகளை சோம்பறிகளாகவோ ஆக்கி விடாதீர்கள். அவர்களுக்கு சொத்திருப்பதை பொழுது கூறாதீர்கள். முதல்ல இந்த 10 கோடி ரூபாய் என்பது கிட்டத்தட்ட இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர்ல 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள், ஆஸ்திரேலியன் டாலர் 4 லட்சம், உங்களோட பவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் 2,25,000 பவுண்ட்ஸ், யூரோல பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் யூரோ. எவ்வளவு பெரிய பணத்தொகை. இந்த பணத்தொகையை அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் முதல்ல நல்லாக வாழவில்லை என்று அதை பயன்படுத்துங்கள். அதுக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு நெருங்கிய ஊர்களிலே வட்டங்களிலே மிகவும் வறுமையா இருந்தவர்களுக்கு கொஞ்சத்தை கொடுப்பது நல்ல என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். இது எல்லாரும் ஒரு மாதிரி அபிப்பிராயம் இல்லை. அதன் பின்னர் வருவதாக இருந்தாலும் நீங்கள் எழுதுகின்ற உயிலிலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ அந்த சொத்து எல்லாம் அவருக்கு போய் சேரும் என்பதை தெளிவாக எழுதாவிட்டால் இலங்கையில் இருக்கின்ற சொத்து அவருக்கு போவதிலே சிக்கல் இருக்கும் அல்லது போகாமல் விடவும் கூடும் என்ற இதை ஒரு ஆலோசனையும் சேர்ந்த அறிவுரையாகவும் வழங்குகிறேன். அடுத்த கேள்வி இருக்கிறது. நன்றி. அடுத்தது என்னென்று சொன்னால், வெளிநாட்டில் வாழும் இலங்கையர் இரட்டை குடியுரிமை பெற்று 3 வருடங்களின் பின் பிறந்த பிள்ளைக்கு எப்படி பிறப்பு சான்றிதழ் எடுப்பது? இந்த பிள்ளை இலங்கை பிரஜையா அல்லது அதற்கு பிரிம்பாக விண்ணப்பிக்க வேண்டுமா? இந்த பிள்ளை இலங்கையில் பாடசாலைக்கு போய் படிக்க முடியுமா? இதற்கான விளக்கத்தை தாருங்கள். நீங்கள் குறிப்பிட்டதன்படி தெளிவாக இந்த 2 விடயங்களை நீங்கள் வழங்கிக் கொண்டீங்க. பதிவுரிமை, குடியுரிமை. பதிவுரிமை என்றா ஒரு நாட்டில் ரெசிடென்சி வாழ்றதுக்கு இப்போதானத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ஒரு நாட்டு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா முதல்ல பதிவுரிமையோட போவீங்கள். பிறகுதான் அந்த நாட்டுல குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் என்று அதாவது பதிவுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிங்கள். இந்த பதிவுரிமை கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த பிள்ளை உங்களோட எந்த நாட்டுல பிறந்தோ அந்த நாட்டு பிரஜையை தவிர இலங்கையில உள்ள பெற்றார்கள் பிறந்தது என்பதற்காக அந்த குழந்தை இலங்கைக்கு இரட்டை குடியுரிமை பெறுவதற்கு தகுதியற்ற குழந்தை. நேற்று இதை நான் குறிப்பிட்டிருந்தேன், திரும்பவும் கூறுகிறேன். நீங்கள் பெற்றார்கள் முதலே ஒரு கேட்டிருந்தார் அல்லவா, கணவனுக்கு வெளிநாட்டு குடியுரிமை மனைவிக்கு வெளிநாட்டு குடியுரிமை இல்லாமல் பிறந்த குழந்தை என்றதுக்கு நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மனைவிக்கு இலங்கை இந்த குடியுரிமை இருந்தபடியால் அந்த பிள்ளை இரட்டை குடியுரிமைக்கு இருக்கின்ற. ஆனா இங்க 2 பேருமே நீங்கள் இரட்டை குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகுதான் பிள்ளைகள் பிறந்தபடியா இந்த பிறந்த நாட்டினுடைய குடிமகனை தவிர இலங்கை நாட்டு குடிமகன் அல்ல. அதற்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழ் பெற முடியாது, அல்லது இரட்டை குடியுரிமை பெற முடியாது. அதுதான் இப்போது உள்ள இரட்டை குடியுரிமை சட்டம். நல்லது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், எனது இலங்கை சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். எனது ஒரே மகன் வெளிநாட்டு பிரஜை. எனதும் எனது மனைவிக்கும் பிறகு இந்த சொத்தை எப்படி என் மகன் அனுபவிக்க முடியும்? விளக்க முடியுமா? பிளீஸ் எக்ஸ்பிளைன். முதல் கேட்ட கேள்வி இது உண்டாயிருக்கு. அந்த முன்னரோட கேட்டவர் வேட்ட கேள்வியும் உண்டாயிருக்கு. தன்னுடைய சொத்தை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு போகுமான்னு கேட்கிறார். நான் சொன்னது போல இந்த உயிரை எழுதி விட்டீர்களாக இருந்தால் அவர்களுக்கு போய் சேர்வதற்கு இலகுவாயிருக்கும். பிள்ளைகளுக்கு சொத்து போவோம் என்று கூறினாலும் கூட அதிலே கணக்கு படிமுறைகள் இருக்கின்றன. அதை நாங்கள் இப்ப எங்களுக்கு அப்பா அம்மா சொத்து இருக்குன்னு போய் கிளைம் பண்ணி கேஸ் போட்டு எல்லாம் விடுபட்டு அடிபடுறதை விட நீங்களே உயிர் எழுதி வைத்து விட்டீர்களாக இருந்தால் அந்த உயிலின்படி அந்த பிள்ளை இலங்கையில போய் இந்த சொத்தை விற்கிறதுக்கு தனக்கு உரிமம் இருக்கிறது என்ற சட்ட ஆவணத்துடன் சென்று வித்துவிட்டு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே
உயில் எழுதுங்கள் வில் என்று கூறுவார்கள். எங்கட நாடுகள்ல வேறு நாடுகள்ல வேறு சொத்திரியங்கள் இருக்கிறதா தெரியவில்லை. அவ்வாறு ஒன்றை எழுதி வைத்தீர்களா இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு உங்களுடைய சொத்து போய் சேரும். அதே போல நான் கூறியது போல பிள்ளைகளையும் வேலைக்கே சொல்லி சோம்பேறியாக்கி விடாதீர்கள். அவர்கள் இந்த நாடுகளிலே பிறந்து நல்ல கல்வி பெற்று நல்ல தொழிலே போகிறார்கள். அவர்களுக்கு இந்த பணம் சிறிய பணம் தொகையாக படக்கூடும், அல்லது இலகுவாக அந்த பணத்தின் பெருமை தெரியாமல் செலவழித்து முடிக்கக்கூடும். அதனை அவர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்திலே ஒரு வீடு வாங்குற நேரத்திலே கடன்கள் எடுக்கிற நேரத்திலே கொடுத்தீர்களாக இருந்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இதனுடைய சும்மா ஒரு ஆலோசனைக்காக கூறுகிறேன். நன்றி. என்று இவ்வளவு நிறைய பேர் பல தகவல்களை அனுப்பியிருந்தார்கள். அதில் இந்த முக்கியமான கேள்விகளை நாங்கள் தொகுத்து இன்று அதற்கான உங்கள் பதில்களும் மிகச் சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பதில்கள் மூலம் கிடைத்திருக்கும் என்று பூர்ணமாக நான் நம்புகிறேன். நேற்று நான் கூறிய விடயத்திலே கொஞ்சம் வேகமாக இந்த 30 நிமிடத்து 40 நிமிடத்துக்குள்ளே கணக்க விடயங்கள் சொல்லணும் என்பதற்காக கொஞ்சம் வேகமாக கருதியிருந்தேன். சில விடயங்கள் விளங்கி இருக்க மாதிரியாது. அதே நேரத்தில் ஒன்றை சொல்லவும் தவறு இருந்தேன். இந்த இரட்டை குடியுரிமை எடுப்பதற்கு எல்லாரும் கட்டாயம் நான் 4ஆம் மாடி என்ற 2 அர்த்தம் இருக்கு. இலங்கையில கொண்டே வச்சு சித்திரவதை செய்தது 4ஆம் மாடி தான். இரட்டை குடியுரிமை இருக்கிறது 4ஆம் மாடி தான். அந்த 4ஆம் மாடிக்கு போறதை யாருண்டா இலங்கையில போயே கூட இரட்டை குடியுரிமை விண்ணப்பத்தை கொடுக்குறாக்கள்லாம் இலங்கைக்கு நேர போகணும். உங்களோட நாட்டுல இருக்கிற எம்பசி, அதாவது தூதரகங்கள் ஊடாகவும் நீங்க கொடுக்கலாம். தூதரகம் அதுக்கான ஒரு சில அதாவது அதுல கொஞ்சம் கணக்கு காசு எடுக்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ஆவணங்களும் சரியானது ட்ரூ காப்பி என்று சொல்லுவார்கள். அட்ரஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய காசு, அதே வருமானத்துக்காக ஒரு நிறைய காசு வாங்குறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து இது உண்மையானதானு சைன் பண்ணி தர்றதுக்கு ஒரு நிறைய காசு வாங்குறாங்க. அதோட குரியர் காசுன்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய நாட்டு தூதரகத்திலே கொடுத்துக்கீங்களா இருந்தால் தூதரகத்தினூடாக இரட்டை குடியுரிமைக்கு செல்லும். தூதரகத்தினூடாகவே மேலதிக தகவல் தேவை, டாக்குமெண்ட் தேவை வரும். அதனூடாகவே இரட்டை குடியுரிமை வந்தால் உங்களுக்கு பணம் செலுத்த சொல்லி வரும். பணம் செலுத்துவதை பற்றி நான் நேற்று தெளிவாக குறிப்பிடல. நீங்கள் வெளிநாட்டில இருந்து கொண்டே கிரெடிட் கார்டு மூலமாகவோ வங்கியூடாகவோ ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஒரு லிங்க் அனுப்புவார்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மூலம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே பணம் செலுத்தலாம். ஆகவே இரட்டை குடியுரிமை எடுப்பதற்கு கட்டாயம் இலங்கைக்குத்தான் சென்று எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் நாட்டு தூதரகங்களூடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இது பல பயனுள்ள தகவல், இன்றைய தகவல். இது தொடர்பாக மேலதிகமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் இதில் வந்து பதிவிடலாம். இன்னும் ஒரு நிகழ்விலே நீங்கள் நேற்று கேட்டிருந்தீர்கள், இந்த இலங்கையிலே கொண்டு முதலிடுவது 12 வீத வட்டி தருகிறார்கள், 15 வீத வட்டி தருகிறார்கள், இலங்கையிலே காசை கொண்டே போடுவது என்பது இலங்கையில் முதலீடு சாத்தியமான தலைப்பிலே இன்னொரு நிகழ்வை விரைவில் நாங்கள் செய்வோம் என்று அதில் நிறைய விடயங்களை நான் கூற வேண்டி இருக்கிறது. அதாவது தெளிவுபடுத்தலுக்காக அதுக்காக நாங்கள் உங்களை அதாவது உங்களை ஊக்குவிக்கிறோமோ அல்லது உங்களை கொண்டு போற பணத்தை நிறுத்துவதற்கோ இல்லை. அதில் உள்ள சாதக பாதகங்களே ஒரு தெளிவாக பலர் கேட்கிற கேள்வி இருந்தபடியா இப்ப இந்த நான் உலகம் கூறியதுக்கு காரணமே இதே கேள்விகளை என்னிடம் பலர் கேட்டிருக்கிறார்கள். நான் தொலைபேசி அழைப்பு முடிப்பதற்கு 1 மணித்தியாலம் வரையில் எடுக்கும். இதுல நான் இனிமேல் யாரும் கேட்டால் இப்ப நான் நேற்று செய்த நிகழ்ச்சி இந்த வீடியோ அனுப்பிவிட்டு இருந்தால் அவர்கள் என்னிடம் கதைக்கிற போல இந்த வீடியோ பாருங்க, அதுல சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இந்த சந்தேகம் இந்த 2வது வீடியோவில் இருக்கு அதையும் பாருங்க, இல்லை என்ற தமிழை என்னட்ட கேளுங்க நான் சொல்லலாம். அதுக்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். அடுத்த நிகழ்வை விரைவில் நாங்கள் அந்த இலங்கையில் முதலீடு செய்வது, இலங்கையில் காசை கொண்டே போடுவது, இலங்கையில சொத்து வாங்குவது என்பவற்றையும் பார்ப்போம். நிறைய பேர் இலங்கையிலே புதுசாக வீடு கட்டுறார்கள், வீடுகள் வாங்குகிறார்கள், இலங்கையிலே காணிகள் சொத்துக்களின் விலை கூடிவிட்டது என்றெல்லாம் இருக்கிறது. அவை பற்றி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அடுத்த நிகழ்வில். உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்படி இந்த யூடியூப்ல இருக்குமென்று சொன்னால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை போட்டு பார்க்கலாம். அவர்கள் மறந்தாலுமோ அது ஒரு நல்லது. இப்ப அடிக்கடி உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை எடுத்துக்கொண்டிருப்பதை விட மீண்டும் மீண்டும் அதை போட்டு பார்க்கலாம். ஆனா இந்த அடுத்த நிகழ்ச்சியில் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த பவர் ஆஃப் அட்டர்னி, அதுல ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. நான் அதை அடுத்த நிகழ்வில் கேட்கிறேன். அதுவரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு எனக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.